முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு அப்போலோ மருத்துவமனையில் உடல்நிலை குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து மருத்துவமனை சார்பில் தந்த அறிக்கையில் அவர் தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருந்து வருகிறது. அவர் தற்போது இன்னும் கூடுதலாக அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனையின் சார்பில் தகவல்கள் தெரிவித்தன. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட சில நாட்களிலே அவர் உடல்நலம் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கு மற்றும் கட்சிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வந்ததே என்று சொல்லலாம். ஏனென்றால் திடீரென்று அவர் சிகிச்சைக்காக உடல்நிலை மோசமான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் என்று முதலில் அவர்கள் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அவர் ஃபீவர் காய்ச்சல் அவருக்கு வந்துள்ளது என்று முதலில் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அவர் நுரையீரலில் நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறது என்று தெரிவித்தனர். இதற்காக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக லண்டனில் இருந்தும் சிங்கப்பூரில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்தனர். மேலும் அவருக்கு அதாவது தனியாக ஒரு அப்போலோ மருத்துவமனையில் ஒரு தனி வார்டு ஒதுக்கி அவருக்காக மட்டுமே சிறப்பு சிகிச்சைகள் முழுவதுமாக அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் அவர் நல்ல உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் மாலை 4 மணி அளவில் அவருக்கு மாரடைப்பு வந்துள்ளதாக அப்போலோ மருத்துவமனையின் சார்பில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்தது. இதை கேட்டது பலருக்கும் அதாவது பொதுமக்கள் மற்றும் கட்சியினருக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நேற்றைய தினம் அதாவது தொடர்ந்து மருத்துவமனை சார்பில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவித்த நிலையில் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர் ஒரு கிரிட்டிக்கல் நிலைமையில் இருக்கிறார் என்றும் ஒரு அறிக்கை வெளியிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனை சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் என தொடர்ந்து குவித்தனர். மேலும் நேற்று இரவு முதல் காவல்துறையினர் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பணியில் அதாவது அலர்ட் செய்யப்பட்டார்கள். டிஜிபி மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக மிகப்பெரிய அளவில் ஆலோசனை நடைபெற்றது. பொதுமக்களுக்கு என்ன அதாவது வெளியூருக்கு சென்றவர்கள் தங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. ஏனென்றால் இரவு அதாவது கவர்னர் தமிழகத்திற்கு விரைந்து வருகிறார் உள்ளிட்ட செய்திகளாம் தொடர்ந்து செய்திகளில் வந்து கொண்டே இருந்தது. மேலும் மத்திய போலீஸ் பாதுகாப்பு, ரயில்வே போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்டவர்களை தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரியிருந்தது. மேலும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து உடல்நலம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் கவர்னரிடம் தொடர்ந்து கேட்டறிந்து கொண்டே இருந்தனர். இதனால் நேற்று முதல் முதலமைச்சர் உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதுவரை மருத்துவமனை சார்பில் அவருக்கு அதாவது செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அதாவது நேற்று மாலை முதல் அதிகாலை 3 மணி வரை அவர் தொடர்ந்து அவருக்கு எந்த விதமான சிகிச்சைகள் அளிக்கலாம் என்பது தொடர்பாக மருத்துவர்கள் கண்காணித்து வந்தனர். அதை தொடர்ந்து இன்று காலையில் அவர்களுக்கு ஆன்ஜியோ எனப்படக்கூடிய அது சம்பந்தமான ஒரு சிகிச்சை, சிறு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அப்போலோ நிர்வாகம் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. மீண்டும் தொடர்ந்து காலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிகழ்ச்சி சற்று நேரம் முன்பு அப்போலோ நிர்வாகம் மருத்துவமனையின் சார்பில் ஒரு புதிதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது ECMO என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு
ஒரு சிகிச்சை வந்து அவர்கள் ஆக்சிஜன் செலுத்தி கொண்டு வருவதாகவும் வந்து அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வந்து தொடர்ந்து ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து தொடர்ந்து ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து பல்வேறு விதமான பொதுமக்களுக்கு வந்து சந்தேகங்களை வந்து இது வந்து கிளப்பிடுறது. மருத்துவ நிர்வாகம் இதுவரை அவர் வந்து உடல்நிலையில் காலைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் கூட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தற்போது சில மணி நேரத்துக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையில் தொடர்ந்து அவருடைய உடல்நலம் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று வந்து அவர்கள் அறிக்கை வெளியிட்டனர். இருந்தாலும் தமிழகம் முழுவதும் போலீசார் டிஜிபி வந்து விடுமுறையில் சென்ற காவல்துறையினர் வந்து உடனடியாக இன்று காலை 7 மணிக்கு வீடு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று காவல்துறையினருக்கு வந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே போல வந்து நேற்று இரவு முதல் பேருந்துகள் வந்து சில இடங்களில் வந்து இயக்கப்படவில்லை. மேலும் ஒரு இடத்திற்கு சேலத்திலிருந்து சென்னை வருபவர்கள் கூட பாதி வழிதான் வந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்று பேருந்து நடத்துனர்கள் வந்து தெரிவித்துள்ளனர். இது போல பொதுமக்களும் பல விதமான சிரமங்களுக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து நேற்று இரவு வந்து ஏற்பட்டது. மேலும் வந்து தற்போது வரை வந்து பாத்தீங்கன்னா கடைகளும் வந்து பாதி அளவுக்கு வந்து மூடப்பட்டிருக்குன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் வராததால் பலவிதமான வதந்திகளும் வந்து கொண்டே இருக்கிறதுனால பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் சில ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்லலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதே போல கடைகளும் வந்து முழுவதும், அதாவது தினந்தோறும் இருக்கக்கூடிய கடைகளும் சில கடைகள் வந்து மூடப்பட்டு உள்ளது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் வந்து தற்போது நிலவி கொண்டு வருகிறது. மேலும் வந்து நேற்றைய தினம் கூட பள்ளிகளுக்கு விடுமுறை என்றெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்டதாக தகவல்கள் இருந்தது. அது தொடர்ந்து அந்த தகவல்கள் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து மறுப்பும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து முதலமைச்சர் உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான வதந்திகளும் பரவி கொண்டு வருகின்றன. இருந்தாலும் மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்றுதான் தெரிவித்தார். இந்நிலையில் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டமும் வந்து தற்போது அப்போலோ மருத்துவமனையில் வந்து நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் வந்து அதாவது இடைக்கால முதல்வராக யாரை அறிவிப்பார்கள் என்பது தொடர்பாக அங்கு ஆலோசிக்கப்பட்டதாகவும் வந்து தெரிவிக்கிறார். அதாவது ஏற்கனவே வந்து முதலமைச்சராக ஓபி பன்னீர்செல்வம் வந்து இருந்துள்ளார். மேலும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதால் தம்பிதுரை, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எம் நடராஜ் ஆகியோருக்கு வந்து முதலமைச்சராக தேர்வு செய்தார் என்பது தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றதாகவும் ஆலோசனைகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து எதுவும் வரவில்லை. தொடர்ந்து வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு ஆளுநரிடம் அது தொடர்பாக ஆளுநரிடமிருந்து ஏதாவது தகவல்கள் வருமா என்று தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் அதாவது மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்தோ அல்லது ஆளுநரிடம் இருந்தோ ஏதாவது தகவல்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது அதாவது நேற்று இரவு வந்து பேருந்துகள் இயக்குவது உள்ளிட்டவைகளில் வந்து சில சிக்கல்கள் வந்து இருந்தது. தற்போது அது அப்போலோ மருத்துவமனை மற்றும் அதிமுக தலைமை கழகம் போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிக அளவில் வந்து போடப்பட்டது. ஏன்னா நேற்று நார்மலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நிலையில் நேற்று கொஞ்சம் கூடுதலாக போடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இன்னும் கூடுதலாக வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய காவல் போலீஸ் பாதுகாப்பினரும் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டார். மேலும் வந்து டெல்லியில் இருந்தும் சுமார் 300 கம்பெனிகள் வந்து துணை ராணுவ படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் வந்து தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களும் வந்து வந்துள்ளனர். தொடர்ந்து இன்னும் அதாவது ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து இன்னும் அதாவது சில மணி நேரங்களில் உண்மை நிலவரம் என்ன என்பதை வந்து அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து ஒரு மிக முக்கிய கருத்தாக வைத்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து என்ன செய்வது என்றே வந்து தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். ஊருக்கு செல்லலாமா வேண்டாமா? ஏன்னா விடுமுறை, சனி ஞாயிறு விடுமுறை இன்று கூடுதலாக விடுமுறை எடுத்து நாளை வந்து கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் இன்று செல்லலாமா வேண்டாமா? வேலைக்கு செல்பவர்கள் வந்து தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து வேலை பார்க்கும் இடங்களுக்கு செல்லலாமா என்ற பல்வேறு விதமான குழப்பங்களில் பொதுமக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அப்போலோ நிர்வாகம் ஏதாவது அறிக்கை வெளியிடுமா என்று வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல பகுதிகளில் வந்து கேபிள் கனெக்ஷனும்
செய்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அதாவது இது போன்ற தகவல்கள் வர பொதுமக்கள் தொடர்ந்து பீதியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.